பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய மனைவி உட்பட ஒரு 7-8 பேரை இந்த மாசம் 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தால ஒரு உத்தரவு பார்த்தேன். அப்ப நான் யோசிச்சேன், பிரதி போலீஸ் மா அதிபரா அவங்களோட மனைவி என்ன சிக்கல் பண்ணாங்க, என்ன சிக்கல் இது, சரி கொஞ்சம் பாப்பமே பார்க்க போனா அக்காச்சிக்கு தேவையில்லாத வேலை உண்டு. என்ன நடந்திருக்குண்டா, இப்ப சில நாட்களுக்கு முதல் அனுராதபுரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு விகாரை ஒன்று இருக்கு. அந்த விகாரைக்கு பக்கத்துல ஒரு பழமை வாய்ந்த மாதிரி ஒரு இடம் உண்டு, ஒரு காட்டு பகுதி மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கு. அங்க சில பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வாரது, அதை கொஞ்சம் நோட்டம் பார்க்கறது சொல்லுவாங்க, அதை மாதிரி பாக்குறது, இப்படி சில வேலைப்பாடுகள் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அப்ப காவல்துறைக்கு தகவல் கிடைச்சிட்டு காவல்துறை இவங்களை உடனடியாக நான் நினைக்கிறேன் என்னுடைய கெஸ்ஸிங் என்னடா, இவங்க யார் எவர் என்ன செய்யறாங்கன்னு பாப்ப மட்டும் விட்டு பிடிப்ப மட்டும் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப இவங்க பார்த்து 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 ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிருக்காங்கடா, ஒரு அக்கா ஒருத்தவங்களும், அந்த அக்கா யாருடா பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய மனைவி, அவங்களும் இன்னும் ஒரு 6-7 பேரும் சேர்ந்து அந்த விகாரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அருகில் இருக்கக்கூடிய தெரியாம இவங்க ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும்னா கள்ளக்களவாதான் ஒரு இடம் ஒன்று ஒரு குழி மாதிரிக்கு ஒரு இடத்த தோண்ட தொடங்கியிருக்காங்க. சில தேவையே இல்லாத விஷயங்களை செஞ்சிருக்காங்க. அப்ப காவல்துறையும் பார்த்து பார்த்து இது சரிப்பட்டு வராதுன்னு நான் நினைக்கிறேன். காவல்துறை இவங்க என்னதான் செய்யறாங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முடியாத கட்டத்துல கையங்களவுமாவே பிடிச்சிட்டாங்க ஆக்கல. அப்ப அந்த அக்கா பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய மனைவி என்று காவல்துறைக்கு தெரிஞ்சோன்னு அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன் இவங்க இவங்களோட நிக்கிறாங்க? இன்னும் ஒரு 7-8 பேர் அனுராதபுரத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல, வேற மாவட்டம் வேற இடங்களை சேர்ந்தாக்கள் எல்லாம் இதுல இருக்கிறாங்க. அப்ப ஒரு வழியா காவல்துறை அதை என்னன்னு விசாரிக்க போனா அவ்வளோ பேரும் சேர்ந்து புதையல் எடுக்கிறதுக்காக புதையல் தோண்டி இருக்காங்களாம். யோசிச்சு பாருங்க வேலையை. அப்ப அதுக்கு பாதுகாப்புக்கு தான் இந்த பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய மனைவியா. இது அந்த போலீஸ் மா அதிபருக்கு தெரிஞ்சுதான் இந்த அக்கா இந்த மனைவி செஞ்சிருக்காங்களான்றது எனக்கு தெரியாது. அநேகமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா அக்காச்சியை கூப்பிட்டு வீட்டையே இருமான்னு சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஒரு வழியா சிக்கப்பட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பிரதி போலீஸ் மா அதிபர்ண்டா எப்பேற்பட்ட பதவி, எவ்வளவு அழகாக எவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வளவு அழகா வாழலாம். ஆனா இன்றைக்கு அவர மரியாதையும் போய், இன்றைக்கு இவங்களோட மரியாதையும் போய் சிக்கப்பட்டு. யோசிச்சு பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த புதையல் எடுத்து நல்லா இருந்தவங்களை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. ஆனா புதையல் எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அவங்களோட வாழ்க்கையே மோசமா போன ஆக்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 2 பேரை நான் சொல்றேன். எங்கட ஊர்லயே ஒரு தெரிஞ்ச கொஞ்சம் ஒரு மரியாதையான ஆக்கள் புதையல் எடுக்கிறேன் என்று சொல்லி கடைசியில ஜெயில கம்பி எண்ணியை கொண்டிருந்தாங்க. மரியாதையும் போய் புதையலும் இல்லாம அப்படியான விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி மோசமான விஷயங்கள் இந்த புதையல் எடுக்கிறதுல மோசமான சம்பவங்கள் நடக்கிறது. அது ஒரு 5 வருஷத்துக்கு முதல் ஒரு கிளிக்குஞ்சி மலை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்காங்க. ஒரு நிறைய மக்கள், நிறைய சனம், நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன சிக்கல்ண்டா, கத்தி குளறாங்க. ஒரு தாயையும் ஒரு குழந்தையையும் ஒருத்தர் வெட்டியே கொலை செஞ்சுட்டேறான். அப்ப என்னடாப்பா இதுன்னு பார்த்தா மக்கள் எல்லாம் அந்த வீட்டுள்ளுக்கு போகவே முடியல. அப்ப வீட்டை அடைச்சிட்டு உள்ளுக்கு ஒருத்தர் கத்தியோட நிக்கிறேன். அப்புறம் STF தான் வீட்டுக்கு மேல ஏறி வீட்டை உடைச்சி உள்ளுக்கு போய் அந்த நபரை கைது செய்தாங்க. அவர் மக்கள் எல்லாம் அடிச்சாங்க. ஏன் என்ன விஷயம் என்று பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சது, ஒரு புதையல் எடுக்கிறதுக்காக தான் அவர் அந்த விஷயத்தை செஞ்சேர், குழந்தைய கொண்டேர், மனைவியை கொண்டேர் என்று நிறைய பேர் சொன்னாங்க. எவ்வளவு தூரம் உண்மை பொய்ன்றது எனக்கு தெரியா. அப்புறமா அவர் ஜெயிலுக்கு இருந்தேர் போல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். வந்துட்டேரோ தெரியல, வந்திருப்பேன் நினைக்கிறேன். அப்ப இந்த மாதிரிக்கு புதையல் எடுக்கிறேன் என்று சொல்லி மனைவியையும் கொண்டு பிள்ளைகளையும் கொண்டு அப்புறம் என்ன வாழ்க்கை வாழ போறீங்க? இன்றைக்கு பாருங்க, பிரதி போலீஸ் மா அதிபரினுடைய மனைவியுண்டா இன்றைக்கு புதையல் எடுக்கிறேன் இதுக்குள்ளேயெல்லாம் போய் சிக்கப்பட்டு பாருங்க, மரியாதையும் போய். அதனால நீங்க ஏதாவது இன்னொரு முஸ்பாத்தியா சொல்றேன், இது எவ்வளவு தூரம் உண்மை பொய்ன்னு எனக்கு தெரியா. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட சொல்லியிருந்தான், ஒருக்கா புதையல் எடுக்கிறேன்லாம் சொல்லுவான். அப்ப புதையல் எடுக்கிறதுக்கு போனவன் அப்படின்னு சொன்னா அப்புறம் பார்த்தா ஒரு வழியா ஒரு இடத்துல ஏதோ கிண்டி சிக்கப்பட்டுட்டாங்களாம். இவர் குழி உள்ளுக்கு கிண்டி கொண்டிருக்கிறார், குழி தோண்டி கொண்டிருக்கிறா புதையல் எடுக்கிறதுக்கு. அவ வெளியில இருந்தவங்களாம் ஏதோ தெரிஞ்சு போலீஸ் வந்தோடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. இப்போ போலீஸ் கேட்டிருக்கான் போல, உள்ளுக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாமான்னு கேட்க இவர் சொல்லியிருக்கிறாரா டொய்லெட் பிட், அதாவது கிண்டேராம், டொய்லெட் பிட் கிண்டேராம். அப்ப அடே இந்த பெரிய காட்டுள்ளுக்கு எங்கடா யாருக்குடா நீ டொய்லெட் பிட் கிண்டா? யோசிச்ச அப்படி முஸ்பாத்தியா சொன்னா உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியா. நீங்களும் உங்களோட ஊர்ல யாராவது உண்மையாகவே புதையல் எடுத்து, எனக்கு தெரியா புதையல்ன்றதை எடுத்து அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்தாக்கள் இருக்கிறாங்களா? எனக்குண்டா தெரியல. உண்மையாகவே எங்கட அண்ணா ஒருத்தர் முன்னாள் போராளி. அப்ப அவர் விடுதலை புலிகள், அதாவது யுத்தமெல்லாம் முடிஞ்சிருச்சு, யுத்தமெல்லாம் முடிஞ்சு வந்ததன் பிற்பாடு
அவரை தேடி தேடி வருவாங்க. புனர்வாழ்வுக்கெல்லாம் போய் வந்ததன் பிற்பாடு இந்த ஆயுதங்களை காட்டுங்க, இல்லாட்டி வந்து விடுதலை புலிகள் வந்து ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த ஏதாவது புதையல் அப்படி ஏதாவது காட்டுங்கன்ட்டு காட்டு முழுக்க கொண்டு போய் திரிவாங்க, கூட்டி கொண்டு போவாங்க. திரிந்து திரிஞ்சு போட்டா அந்த மனுஷன் வர மேலாமை. இப்ப அவர் உயிரோடையில் இறந்து போயிட்டு அப்ப அவர் சொல்லுவார் என்னட்டா, உண்மையா எனக்கு தெரியாது நிக்சன், இருந்தாலும் அவனுங்களோட தொல்லை தாங்கலாம சும்மா கூட்டி கொண்டு போயிடான். ஏன்டா தெரியலன்னு சொன்னா அடிப்பானுகள், தெரியும்னு சொன்னா கூட்டி கொண்டு போனா ஏதோ காட்டிட்டு மறந்துட்டு எதையாச்சும் சொல்லிட்டு வரலாம் தானே. அப்ப இந்த புதையல் தோன்றன் புதையல் எடுக்கிறன்னு உங்களோட வாழ்க்கையை சீரழிக்காம நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கு, அதை தேடி போங்க. அதே மாதிரிதான் இந்த பிரதி போலீஸ் அதிபரினுடைய மனைவி உட்பட எல்லாரையுமே 26ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வச்சிருக்காங்க. இப்ப களி சாப்பிடணும் மக்கள். உண்மையாகவே அதன் பிற்பாடுதான் இது எவ்வளவு தூரம் உண்மையான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா தற்போதைய அரசாங்கத்தை நாங்க பாராட்டலாம். ஏனென்றா நிறைய விஷயங்கள்ல நீதி நிலைநாட்டப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்துல வந்து ஒரு விஷயங்கள் வந்து இப்ப உடனடியாக தீர்ப்புகள் நீதிகள் வந்து கிடைக்கிறத பார்க்கக்கூடிய வகையில இருக்கு. இன்னொன்று பாத்தீங்கன்னா இன்றைக்கு கொழும்புல பேலியகோடையில் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு மின் கம்பத்துல ஏறி பெரிய போஸ்ட்ல ஏறி பெரிய அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பெரிய அட்டகாசம். அவ எப்படி அவரை வந்து காப்பாத்தி கீழே இறக்கிட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய சம்பவங்கள் அடிக்கடி பார்க்கிறோம். ஐயா ராசா, இந்த மாதிரியான பிறலி கூத்துக்களை எல்லாம் பண்ணாதீங்க. அரசாங்கமா இருந்தாலும் சரி, காவல்துறையா இருந்தாலும் சரி, எவ்வளவோ நிறைய வேலைகள் இருக்கு, உங்களோட ஈடுபட முடியாது. ஏன் அவர் அது போல செய்தீர் அப்படின்னு கேட்க போனா, அவரினுடைய மனைவி வெளிநாட்டுல ஏதோ ஒரு நாட்டுல இருக்கிறாங்களா, பிள்ளைகள் இங்க அவருக்கு 2-3 பிள்ளைகள் இருக்காம், அவரால் சமாளிக்க முடியல, பெரிய பிரச்சனை, நிறைய சிக்கலா இருக்கு, தாய் இருக்கணும். அதனால தாயை வந்து நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏதோ அவங்களுக்கு எதுவும் சிக்கலோ தெரியல, வெளிநாட்டுல ஏதாவது சிக்கப்பட்டிருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு பிரச்சனை போல இருக்கு. இப்படி நிறைய சிக்கல், நாட்டுல நிறைய சிக்கல், நிறைய விஷயங்கள் போய் கொண்டிருக்குது. நீங்க புதையல் ஏதாவது எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களோட விஷயத்த சொல்லுங்க சொந்தங்களே. நன்றி.